KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்ன, இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறத எப்படி நம்ம எஃபெக்டிவாக நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் உங்களை சேரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஃபோட்டோகிராஃபியில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய படங்களினுடைய உயரத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள ஒரு விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கேமராவில் எடுக்கிற படங்களை அப்படியே நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது அகலப்பகுதியில் 3ஆகவும் உயரப்பகுதியில் 2ஆகவும் இருக்கும். ஹரிசான்டல் எடுக்கும்போது, வெர்டிக்கலாக எடுக்கும்போது உங்களுக்கு அது உயரப்பகுதியில் 3ஆகவும் அகலப்பகுதியில் 2ஆக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், அது கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய இமேஜஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்க்ரீனாக இருக்கலாம். ஸோ சினிமா தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனாக இருக்கலாம், இல்லை வேறு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே டிவைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டிஸ்பிளேனுடைய சைஸாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே அந்த படத்தினுடைய உயரத்துக்கும் அதனுடைய அகலத்துக்கும் உள்ள ஒரு ஆக்சுவலான சைஸ் சம்மந்தப்பட்ட அளவு சம்மந்தப்பட்ட ஒரு விகிதம், அதுதான் நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய கேமராக்களில், அதாவது ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராஸில் இருக்கக்கூடிய சென்சாருடைய சைஸ் அப்படிங்கிறது 36x24 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 36x24 அப்படிங்கிறது 3:2 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி அதில் செட்டில் ஆகும். அதே மாதிரி க்ராப் சென்சார் கேமராஸ்லையும் பார்த்திங்கன்னா 24x16, அதுவும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு செட்டில் ஆகும். இந்த 2 கேமராக்களிலையும் நம்ம படங்கள் எடுக்கும்போது அந்த படத்தினுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது அகலப்பகுதியில் 3ஆக இருந்துச்சு அப்படின்னா உயரப்பகுதியில் 2ஆக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டான ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மீடியமுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட்டில் ஆகும். அதனால தான் இது ஒரு பாப்புலரான ரேஷியோவாக நம்ம கேமராக்கள் வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6:4 அப்படிங்கிற சைஸில் நீங்கள் பிரிண்ட் போட்டாலும் சரி தான், இல்லை 12:8 அப்படிங்கிற சைஸில் பிரிண்ட் போட்டாலோ, இல்லை 24:16 அப்படிங்கிற ஒரு சைஸில் பிரிண்ட் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை 48x32 இந்த மாதிரி சைஸில் நம்ம பிரிண்ட் போடும்போது இந்த படங்களை நம்ம க்ராப் பண்ணாமல் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே நம்ம எடுத்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பு. இதை தவிர மைக்ரோ 4/3 அப்படிங்கிற கேமராஸ் கூட நமக்கு தெரியும். அந்த கேமராவுடைய சென்சார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது 4:3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு 4:3 தான் அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதனுடைய சைஸ்ன்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது 18x13.5 அப்படிங்கிறது அந்த சென்சாரோட சைஸு. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வரும். இது கூட ஒரு பாப்புலரான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8:6 அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை நம்ம போடலாம், அண்ட் 16:12 அப்படிங்கிற சைஸ்லலாம் படம் போடலாம் உங்களுக்கு. ஸோ இதில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்சாருடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு படத்தை நம்ம போடுற சமயத்தில் நம்ம சென்சாரில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸை நம்ம க்ராப் பண்ணி திரும்ப அது வேறு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மாற்றும்போது அந்த ஓவரால் ரெசல்யூஷன் நம்ம குறைஞ்சி போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? அதனால தான் நம்ம எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறோம், நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கேமராவுடைய சென்சார் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்ம முடிவு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இது தவிர நம்ம பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ்டான DSLR கேமராஸ், அப்புறம் மிரர்லெஸ் கேமராஸ், அதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா சென்சாருடைய சைஸ் அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்மளால் மாற்றிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேமரா கண்ட்ரோல்ஸில் போய், ஷூட்டிங் கண்ட்ரோலில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கேமராவிலேயே பார்த்திங்கன்னா அந்த படம் க்ராப் ஆகி நமக்கு ரெக்கார்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் டிஸ்பிளே ஆகுது. அதில் டிஃபால்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது 3:2 அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதை தாண்டி நம்ம 1:1 அப்படிங்கிற ரேஷியோலையும் நம்ம படங்களை எடுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நான் 1:1 செலக்ட் பண்ணுறேன். 1:1 செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதில் கேமராவில் சென்சார் ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்குது.
அடுத்தபடியாக நான் வந்து 4:3 அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். அப்போது அந்த கேமராலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது 4:3ங்கிற சைஸில் என்னுடைய சென்சார்லேயே ஒரு க்ராப்பிங் ஃபேக்டர் அதில் வந்துடுது. இல்லை எனக்கு வந்து 16:9 அப்படின்னு வேணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் 16:9 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படத்தை கூட ஒரு லீனியரான படத்தை கூட என்னால் பயன்படுத்த முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த க்ராப்பிங்கில் நான் எடுத்த படங்களையும் உங்களுக்கு வந்து பேரலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு வேறு மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஃபீல் கூட கொடுக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு லீனியரான ஒரு வைடான ஒரு லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இயல்பாக நம்ம கண்ணில் பார்க்கும்போது அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது விஸ்தாரமாக வந்து அகல வாக்கில் இருக்கும்போது அது வந்து 3:2லையோ இல்லை வந்து 16:9லையோ எடுத்தோம் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்குறப்ப உங்களுக்கு அழகாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாகவும் இல்லை, ரொம்ப வந்து உங்களுக்கு ஹைட்டாகவும் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கூட நம்ம எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம கேமராவில் மாற்றிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியினுடைய நேர்த்தி இல்லை வந்து நம்மளுடைய பிரெயின் அதை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த சீனை வந்து விஷுவலாக அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் மிரர்லெஸ் கேமராலையும் மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் கேமராஸில் கூட நம்மளால் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்ம நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருப்போம். அதில் உள்ள கேமராஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா சில கேமராஸில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னும் சில கேமராஸில் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. அதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் வந்து ஃபோட்டோ மோடுக்கு போனீங்கன்னா அது 4:3 அப்படிங்கிற ஆப்ஷனில் வரும். இன்னும் சில சமயத்தில் நீங்கள் 4:3 அப்படிங்கிறத மாற்றி என்ன பண்ணலாம், 16:9 கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் 18:9 கூட உங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோனில் வந்து இப்படி அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப லீனியராக இருந்துச்சுன்னா நீங்கள் 16:9 18:9 நீங்கள் போயிடுங்க. அதேமாதிரி வெர்டிகலாக இருந்தாலும் ரொம்ப டாலாக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஹைட் அட்வான்டேஜுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த லாங்கர் சைடு வந்து உங்களுக்கு 16 இல்லை வந்து 18 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிக்சல்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வந்து ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. இப்போது எந்தெந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு பயன்பாடுகளுக்கு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அந்த படங்களை நம்ம வந்து எங்கே பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அந்த பர்டிகுலர் பயன்பாட்டுக்கு அதை நம்மளால் வந்து எடுத்துன்னு போய் அதை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ 3:2 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராவுடைய என்டையர் சென்சார் சைஸ் ஆக்சுவலாக. ஸோ 3:2 அப்படிங்கிறது நிறைய டிஸ்பிளே மீடியம்ஸில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நிறைய பிரிண்ட் மீடியத்தில் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதனால் வந்து அதில் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஹரிசான்டலாக எடுக்கும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெர்டிக்கலாக எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து அதில் எம்டி ஸ்பேஸ் வந்து ஹரிசான்டலையும் வராது, உங்களுக்கு வெர்டிக்கலையும் வராது. அதனால் இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 4:3 அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டில் டுவர்ட்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட் ஆக்சுவலாக. அது வந்து நாட் எக்ஸாக்ட்லி ஸ்கொயர் கிடையாது, ஒரு ஸ்கொயர் கிட்ட வர மாதிரி ஒரு ஃபார்மேட். இன்ஃபேக்ட் முன்னாடி காலத்தில் ஃபிலிம் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு ஹரிசான்டல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஸ்லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு வித் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அண்ட் வெர்டிக்கல் போனீங்க அப்படின்னா ஹைட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இது வந்து மேகசின்ஸில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய இமேஜஸ், ஃபோட்டோஸ் பார்த்திங்களா, அதுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு காஃபி டேபிள் புக்கிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4:3ங்கிற ரேஷியோ வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரேஷியோவாக இருக்கும். ரொம்பவும் ஸ்கொயராகவும் இல்லாமல் ரொம்பவும் ரெக்டாங்குலர் இல்லாமல் ரெண்டுக்கும் இன் பிட்வீன் இருக்க மாதிரி ஒரு ஃபார்மேட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து அது பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி பயன்படுத்தலாம். 1:1 அப்படிங்கிறது ஸ்கொயர் ஃபார்மேட். இந்த ஸ்கொயர் ஃபார்மேட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பாப்புலராக தெரிஞ்ச ஒரு விஷயம் டிஜிட்டல் மீடியம் என்ன கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து உங்களுக்கு 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம எடுக்கும்போதே வந்து அந்த சைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வந்து அதை க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லேஅவுட்டில் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை பார்த்தீங்களா. அதில் நீங்கள் 1:1 நீங்கள் எடுத்துக்கலாம். கேமராலையும் 1:1 ஆப்ஷன்ஸ் இருக்குது, மொபைல் ஃபோன்லேயும் 1:1 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில சமயத்தில் ஐ திங்க் ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் நாங்கள் நிறையா ஸ்கொயர் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் ஏன் ஸ்கொயர் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லேஅவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஸ்கொயராக இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைக் இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கு ஏதோ ஒரு பேக்கேஜிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்கொயராக தான் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. ஓகே. பேக்கேஜிங்கில் கூட உங்களுக்கு ஸ்கொயராக வரும் உங்களுக்கு. சாஷேல கூட பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்கொயராக வரும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நிறைய ஃபுட் ஷாட்ஸ் எடுக்கும்போது 3/2 போகாமல் 16/9லாம் போகாமல் நம்ம வந்து 1/1 1:1 அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம பயன்படுத்துவோம். அதனால் அந்த மாதிரி ஒர்க் வரும்போது என்ன பண்ணிக்கோங்க, 1/1ல் நீங்கள் செட்டில் ஆகலாம். 16/9 மற்றும் 18/9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவை ரொம்ப ஒரு வைடான ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸுக்கு ஆக்சுவலாக ஒரு பேனரமிக் லேண்ட்ஸ்கேப்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸுக்கு ஹாரிசான்டலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் ரொம்ப ஒரு லீனியரான டாலான சில ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்கிற சமயத்தில் வெர்டிக்கலாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஏன்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டை தாண்டி 3/2 எல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, இதில் அந்த ஃப்ரேமினுடைய மேல் பகுதியும் அது கீழ்ப்பகுதியும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மையப்பகுதியில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம அலைன் பண்ணும்போது அந்த ஸ்பேஸிங் வந்து பார்க்குறப்போ ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கும். நம்மளுடைய பிரெயினுடைய ப்ராசஸிங் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எமோஷனலாக பார்த்த உடனே வந்து இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப பரந்த ஒரு இடம், இல்லை வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பேனோரமிக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் ஆகட்டும், இல்லை லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸு, அப்புறம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃபர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 16/9ங்கிற ஃபார்மேட் வந்து ஃபோட்டோஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தவிர வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 16/9 அப்படிங்கிறது ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ ஃபார்மேட். உங்களுக்கு தெரியும், எல்லா கேமராலையும் நீங்கள் வந்து ஸ்டில் பிக்சரை தாண்டி நீங்கள் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா வந்து 16/9 அப்படி தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய வந்து வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் எல்லாமே இந்த 16/9 அப்படிங்கிற ஒரு பாப்புலரான அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் இதை தாண்டி சில சமயத்தில் நம்ம 18/9 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கூட யூஸ் பண்ணலாம். 18/9 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து ஜென்ரலாக மொபைல் ஃபோன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. டிஎஸ்எல்ஆர்லேயே மிரர்லெஸ்லேயே அவ்வளோவா இருக்காது உங்களுக்கு. ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா 18/9 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டான விஷயம். அதாவது 18 அப்படிங்கிறது அதனுடைய வித் பார்ட் பாருங்களேன், அது 9 அப்படிங்கிறது அதில் சரி பாதி உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ பெரிய லீனியரான ஒரு பேனோரமிக் லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு காட்சியை நம்ம படமாக்குறோமோ அந்த காட்சியினுடைய தன்மையை பொறுத்து, இல்லை நம்மளுடைய தேவையை பொறுத்து, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி பயன்படுத்தணும். இது வந்து கேமராவுக்கு உள்ள உங்களுக்கு வந்து சென்சாரில் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொன்னேன். அதையும் தாண்டி எனி ஃபோட்டோ, ஓகே, அப்புறம் எனி ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் லைக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லே அவுட் ஆக்சுவலாக, அப்புறம் ஒரு சினிமா ஸ்க்ரீன், அப்புறம் எனி அதர் டிஸ்பிளே டிவைசஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேமினுடைய ஹைட் அண்ட் விட்த்துக்கு ஒரு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லி சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறத விட, இல்லை ஏதோ ஒரு தப்பான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்சரை க்ராப் பண்ணி இருக்கக்கூடிய எஃபெக்டிவான பிக்சல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி கேமராவில் ஷூட் பண்ணும்போது எஃபெக்டிவான பிக்சல்ஸ் அண்ட் எஃபெக்டிவான படம் நல்ல ரெசல்யூஷனோட கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.